இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இங்கே வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மழை அப்படின்னா நம்பர் 1 செழிப்பை காட்டுகிறது. மழை செழிப்பை காட்டுகிறது. 2வது, மழை ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. மழை செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் காண்பிக்கிறது. மழை பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் வாழ்வதற்கு வாழ்வாதாரமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அநேக ஜீவராசிகள், நான் வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்கிறது போல, மழை என்பது ஜீவராசிகளை வாழ்விக்கிற ஒன்றாக இருக்கிறது. மழை வறட்சியை மாற்றுகிறதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். எல்லா வறட்சியும் மாற்றுகிறதா இருக்குது. அப்போது இந்த 4 விதமான காரியங்கள். 1, செழிப்பை கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செழிப்பை கட்டளையிடுவார் ஆண்டவர். 2வது, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். 3வது, பூமியில் உள்ள உங்களை சுற்றியுள்ள அநேக ஜீவராசிகளை உங்கள் நிமித்தமாக வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துவார். 4வது, நமக்கு இருக்கிறதான எல்லா வறட்சியும் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எந்தெந்த இடத்திலே வறட்சியை நாம் காண்கிறோமோ, எந்தெந்த இடத்திலே நாம் குறைவை காண்கிறோமோ, ஆண்டவர் அங்கே சொல்கிறார், நான் மழை பெய்ய பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, ஏற்ற காலத்திலே நான் மழை பெய்ய பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க. ஏற்ற காலத்து, த ரைட் டைம் சொல்லப்பட்டிருக்கிறது. பசி நேரத்தில் சாப்பாடு கொடுத்தா தான் அந்த சாப்பாடுக்கு வர்த்து. ஒரு ரொம்ப பசியாக இருக்கான் ஒரு மனுஷனுக்கு, சாப்பாடு அவசியம், அவனுக்கு போய் சிக்கன் ரோல் வாங்கி கொடுங்கோ அப்படின்னு அவசியம் இல்லை. என்ன இருக்கோ அந்த பசி, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சாப்பிடல, இப்போ சாப்பிடணும். அல்லது அந்த அந்த நேரத்தில் கொடுக்கப்படுகிற ஆகாரம் அது மிகவும் வர்த்துள்ளது, ரொம்ப விலை மதிக்க முடியாதது, அது பிரயோஜனமானதாக இருக்கும். நல்லா சாப்பிட்டு படுத்து ஏப்பம் போட்டு வீட்டில் படுக்க போகிறாரு. அப்போ போய் டர்க்கி பிரியாணி, சிக்கன் ரோலு, இல்லையா, என்ன அது இது மட்டன் பிரியாணி அப்படின்னு நிறைய வகையாக கொண்டு வந்து வச்சாலும் என்ன இல்லை, சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை, இப்போ சாப்பிட முடியாது, கொஞ்சம் சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சுருக்கேன், எதுவுமே எடுப்படாது. ஆண்டவர் சொல்கிறாரு, இதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ரைட் டைம், சரியான நேரத்திலே உன் தேசத்திலே, அல்லது உன்னுடைய குடும்பத்திலே, உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னை சுற்றியுள்ள என்னுடைய வீட்டிலே மழை பெய்ய பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதிகமான மழை, 365 நாளும் மழை பெஞ்சா எப்படி இருக்குது? எப்போ பார்த்தாலும் மழை, என்னையா மழை. போன வருஷத்தெல்லாம் நம்ம அதை சந்தித்தோம். போன வருஷம் ரொம்ப மழை பெஞ்சு, என்னையா எப்போ பார்த்தாலும், ஏப்ரல் மாதத்தில் மழை, ஜனவரி மாதத்தில் மழை, அப்படி மழை பெஞ்சிருச்சு. வாழ்க்கை வெறுத்து போச்சு. மழை தேவை, ஆனால் எவ்வளோ அளவான மழை, சரியான நேரத்துக்கு மழை வேண்டும். இல்லை, இந்த மழை சரியான நேரத்துக்கு வரலன்னா எல்லாமே கெட்டு போயிடும். சீசன் கெட்டு போயிடும், அது கெட்டு போயிடும், விவசாயம் கெட்டு போயிடும், எல்லாமே. ஆண்டவர் நமக்கு இந்த காலை வேளை உங்கள் புதிய அரையாண்டில் வாக்குத்தத்தம் பண்ணுங்க. ஏற்ற காலத்திலே உன்னுடைய குடும்பத்திலே, உன்னுடைய வீட்டிலே செழிப்பு வரும். உன் வீட்டில் இருக்கதான வறட்சி மாறும், உன் குடும்பத்தில் இருக்கதான நிலை மாறும், உன் குடும்பத்தில் இருக்கதான வாழ்வாதாரங்கள் மாற்றப்பட்டு உன் குடும்பத்திலே புதிய வாழ்வாதாரங்கள் உருவாக உதவி செய்வேன். உன் குடும்பத்திலே நீ சந்தித்திருக்கதான வறட்சி மாற்றும்படியாக நான் செய்வேன். அதுதான் ஏற்று. சாதாரண ஒரு வசனம் தான். நேற்று நாளைக்கு என்னப்பா பிரசங்கம் பண்ணுறது, ஆண்டவர் நாளைக்கு என்ன வாக்கு தத்துவம்? வாரமெல்லாம் பயங்கர வேலை, பயங்கர அலைச்சல், பயங்கர ஓட்டம், கொஞ்ச நேரம் உட்காந்தாலும் கண்ணு சொக்கி தூங்குற மாதிரி இருக்குது. சில வேளை வாகனத்தை ஓட்டுமோ தூங்கிடுவோமா அப்படின்ற நிலைமையில் கூட இருக்குது. அவ்வளோ அழுத்தங்கள் இந்த ஒரு வார காலங்கள், அப்படி அழுத்தங்கள். வெள்ளிக்கிழமை காலையில் வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு ப்ரேயர் இங்கே சர்ச்சில், நம்ம சர்ச்சில் தான். நீங்கள் இல்லைன்னா ப்ரேயர் நடத்த முடியாது, பாஸ்டர்ஸ் ப்ரேயரு. சனிக்கிழமை காலையில் ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை நேற்று காலையில் ஆராதனை, இன்றைக்கி காலையில் அப்படி கண்டினியூவாக வந்துட்டுருக்கு. 4 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குறது பெரிய
கடினமான காரியமாக இருக்குது. அப்படி இருக்கிறதா நிலையில் ஆண்டவரே என்னப்பா செய்ய போகிறீங்க, என்னப்பா வார்த்தை, ஒரே ஒரு வாக்குத்தத்தம், உயர்ற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை. உட்காந்து ஜோம் பண்ணி எடுத்தேன், ஆண்டவரே இல்லை காரில் போகும்போதே ஆண்டவரே என்னப்பா வாக்குத்தத்தம். சாயங்காலம் கொஞ்ச நேரம் அப்படி இளைப்பார் 4:30 மணிக்கே ஒரு ஃபோனு, புதுசாக ஒருத்தர் இந்த ரோஹிணி தேட்டர்கிட்ட வீடு வராங்க, அவங்களுக்கு ஜோம் பண்ணையா நீங்கள் வாங்க. உடனே 6 மணிக்கு கிளம்பி, நான் 6 மணிக்கு கரெக்டாக வந்துடுறேன், 6 மணிக்கு கிளம்பி அவங்கள போய் பார்த்து ஜோம் பண்ணி. இப்போ வந்து இன்றைக்கி பாஸ்டர்ஸ் மீட்டிங், பாஸ்டர்ஸுக்கு ஆகாரங்கள் சாமிநாதனை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு செய்ய வேண்டிய காரியங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை. அப்போ ஆண்டவர் அந்த உள்ளத்தில் அந்த நேரத்தில் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார். ஏற்ற காலத்தில் மழை பெய்ய பண்ணு. கர்த்தருடைய பிள்ளைகளை 365 நாளும் மழை பெஞ்ச வெறும் மழையே இருந்தாலும் நமக்கு நல்லா இருக்காது. வெளியில் போக முடியல. என்னையா இந்த ஊரா இது? நிறைய நேரங்களில் நொந்து கொள்கிறோம். என்ன இந்த ஊர் எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, மழை இல்லைனாலும் என்ன மழையே இல்லை, குடி தண்ணிக்கு கஷ்டம், அப்படி இப்படின்னு யோசிப்போம். அருமையான ஆண்டவர் சொல்கிறாரு, ஏற்ற காலத்தில் இந்த உலகம் திட்டமிடுகிறபடி அல்ல, என்னுடைய திட்டத்தின்படி ஏற்ற காலத்தை வச்சிருக்கிறேன். என் ஜனங்கள் மீது, என் ஜனங்களுடைய குடும்பத்தின் மீது, என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஏற்ற காலத்தை வச்சிருக்கிற. அந்த காலம் மழை பெய்ய, அந்த மழை எப்படி இருக்குமா? அங்கே சொல்லப்பட்டிருக்கிற எசேக்கியேல் 34:26 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மழை எப்படி இருக்குமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா வாசிங்க. இந்த மழை காலத்திலேயே மழைக்கான ஒரு செய்தியை ஆண்டவர் தந்திருக்கிறார். 34:26 வாசிப்பில் வாசிங்கம்மா. ஆசீர்வாதமான மழை எப்படி? ஆசீர்வாதமான மழை. நிறைய மழை வந்து பெரிய அழிவு வந்தது. 40 வருஷம் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்தாலும் பயங்கரமான உஷ்ணத்தினால பெரிய வியாதி வந்தது. அதனாலே மரிச்சு போனார்கள் என்றல்ல, ஒரே நாளில் இல்லை. ஆண்டவருடைய நோக்கம் முறுமுறுத்தாங்க. அதனால பெரிய உஷ்ணம் வந்து உஷ்ண காற்று அந்த வனாந்தரத்தில் ஏற்படுத்தி சீக்கிரமாக எல்லாரும் 6 லட்சம் புருஷர்கள் மரிக்க வேண்டும், அவர்களை மரித்து விட. அப்படி ஆண்டவருடைய நோக்கம் இல்லை. 40 ஆண்டு காலம் உங்களுடைய ஆயுசு நாட்களை அவர்களுக்கு பூர்ணமாக கொடுத்துட்டாரு. அங்கே பார்க்கிறோம், அந்த 40 வருட வனாந்தர பிரயாணம் ஒரு நாளும் அவங்களுக்கு கசப்பான பிரயாணமாக இருந்ததே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஐயோ ரொம்ப வெயில், ஐயோ ரொம்ப இது ரொம்ப சூடு, வியாதி, பயங்கரமான வியாதி. 40 வருஷ காலம் அந்த வனாந்தரத்தில் மழை பெய்ததா என்று அங்கே சொல்லப்படவே இல்லை. மழையை குறித்து 40 ஆண்டுகள் அங்கே இருந்ததா, மழை இருந்ததா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் தேவனுடைய ஏற்ற காலத்தின் பெய்யப்படுகிற ஆசீர்வாதமான மழை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீது பெய்து கொண்டிருந்தது. அதனாலே அவர்கள் வனாந்தரத்தின் அல்லது வறட்சியின் உஷ்ணத்தை உணராதபடி அவர்கள் சமாதானமாய் நடந்து போனார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் அந்த ஜனங்களுடைய பிரயாணத்தை பார்க்கும் போது நகைச்சுவையாக அல்லது வேடிக்கையான காரியமாக இருந்தாலும் அந்த ஜனங்களுடைய பிரயாணம் அர்த்தமுள்ள பிரயாணமாக இருந்தது. நாம் அவங்களுடைய ஆயுசு நாட்கள் குறுகி போகவில்லை. ஆண்டவர் சொன்னார், எகிப்திலிருந்து புறப்பட்ட 18 வயது புருஷன் ஒருவரும் எங்கே போவதில்லை, கானானுக்குள்ளாக போவதில்லை. அவர்கள் முறுமுறுத்தார்கள். ஆனால் ஒரே மாதத்தில் வெயில உஷ்ணத்தை அனுப்பி ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கலாம்? 6 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரு கொரோனா வந்து எல்லாத்தையும் தூக்கி வாரி போயிருக்கலாம். கொரோனாவில் உலகம் முழுவதுமாக கிட்டத்தட்ட 65 லட்சம் ஜனங்கள் மரித்து போயிட்டாங்க. ஒரு சில வருஷத்தில் பெரிய ஒரு பாதிப்பு, உலகம் முழுவதுமாக பெரிய ஒரு பாதிப்பு, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய அழிவு. 40 ஆண்டு காலம் அவ்விதமான பெரிய மரணமோ, அடக்கம் பண்ணுவதற்கு இடம் இல்லாதபடி அவசர நிலையோ தம்முடைய ஜனங்களுக்கு வரவில்லை. ஆண்டவர் ஜனங்களிடத்தில் குறை இருந்தது, ஜனங்களிடத்தில் முறுமுறுப்பு இருந்தது, ஜனங்களிடத்தில் பாவம் இருந்தது, கீழ்ப்படியாமல் இருந்தது, முரட்டாட்டம் இருந்தது. அவர்கள் எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருந்தாங்க, தேவனுடைய சித்தத்தின்படி நடக்காதவர்களாய் காணப்பட்டாங்க. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் மீது ஆசீர்வாதமான மழை இருந்தது. அவர்கள் தாழ்ச்சி இல்லாதபடி
நடந்து வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருவில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழை பெய்யும். என்ன விதமான மழை? ஆசீர்வாதமான மழை. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நீலகிரி மாவட்டத்தில் பெரிய மழை பெய்யும் போது நமக்கு எங்கேயா நிலச்சரிவு ஏற்படும், எங்கேயா அது வரும் இது வரும், அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறோம், ரொம்ப யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய மழை எப்படி உனக்கு ஆசீர்வாதத்தை ஒழிய அழிவை கொண்டு வருகிற மழை அல்ல, உன்னை அழிக்கும்படியாக உன்னுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கத்தக்கதான மழையாக இல்லாதபடி உன் இயல்பு வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதற்கான மழையாக இருக்கும் என்று கர்த்தருடைய நாம மகிமைக்காய் கர்த்தர் சொல்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் நாமம் மகிமைப்பட ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். உபாகமம் 8:15 வாசிப்பீர்கள் என்றால் அந்த வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. வாசிங்க. உபாகமம் 8:15 வாசிப்பீர்கள் என்றால் 8:15 சீக்கிரம் வாசிங்க, முடிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து தன் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வறட்சியின் கொடுமை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சர்ப்பங்களும் தேள்களும் பலவிதமான காரியங்களும் உள்ள அந்த வறட்சியான இடத்திலிருந்து உன்னை ஆசீர்வாதமான மழைக்கு நேராய் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையில, அப்போ முதலாவது கர்த்தர் ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணுவார். ஏற்ற காலத்திலே மழை பெய்யும் போது முதலாவது வாழ்க்கையில், குடும்பத்தில், சபையில் இருக்கிறதான வறட்சியை ஆண்டவர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. எங்கெல்லாம் வறட்சி காணப்படுது, எங்கெல்லாம் வறண்டு போன நிலைமை, எங்கெல்லாம் வறட்சி உணர்ந்து கொண்டிருக்கிறோமோ, புதுப்பிக்கப்படாதா காய்ந்து போன நிலைமை, எப்படி மழை இல்லாத போது எல்லா இடங்களும் ஒரு பசுமை இழந்து காணப்படுகிறது. எங்கே அழகான தோற்றமாக தெரியாது, அழகான தோற்றம். ஏப்ரல் அந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதங்கள் பனி பெய்து அதிகமாக எல்லாம் வறண்டு போயிருக்கும். அந்த மார்ச் மாதங்களில் அந்த சாரல் மழை, சீசன் மழைன்னு சொல்ல, சீசனுக்கு மழை வரும். அப்படி அந்த மழை வந்தபோது எல்லாம் பசுமையாக அப்படியே செழித்திருக்கும். எல்லாம் வறண்டு காணப்படுகிற ஒரு தீக்குச்சி வச்சா ஏன்னா எரிஞ்சு போகிற நிலைமையில் அதுக்குன்னு நெருப்பு போட்டு அதுக்குன்னு கிரோசின் ஊற்றி பல எரிபொருட்களை வச்சு எரிக்க வேண்டாம். சும்மா ஒரு துளி நெருப்பு அங்கே படும்போதே அது பற்றி எரிக்கிறது போல் வனாந்தரமாக இருந்தாலும் ஒரு மழை பெய்யும்போது அது ஆசீர்வாதத்தை செழிப்பை கொண்டு வருவது போல் இந்த காலைகளில் புதிய அரையாண்டில் புதிய இந்த மாதத்தில் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் சபையில் கர்த்தர் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். வறட்சி மாறுவதற்கு உதவி செய்வார். அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களில் பரலோக பிதாவே, எங்களை நேசிக்கிற தெய்வமே, ஏற்ற காலத்தில் மழை பெய்ய பண்ணுவேன். அது ஆசீர்வாதமான மழையாக இருக்கும். இன்றைக்கி அநேக இடங்களில் பெய்கிற மழை ஆண்டவரே அழிவுக்கு ஏதுவான மழையும் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிறதான மழையும் இருப்பதையும் அள்ளிக்கொண்டு போகிற அடித்து கொண்டு போகிற வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துகிற மழையுமா இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் நீங்கள் எங்களுக்கு தருகிற வாக்குத்தத்தம் ஆசீர்வாதமான மழையை, அதாவது செழிப்பை உண்டாக்குவேன். செழிப்பு வர வேண்டுமென்றால் முதலாவது எங்களுடைய வாழ்க்கைகளுக்கு தான் எல்லா வறட்சியை மாற்றுகிறீர். உம்முடைய வறட்சியை மாற்றுகிற காரியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா வறட்சியின் சூழலை கர்த்தர் தயவாய் மாற்றுக. இந்த காலைவேளை சபையிலே, குடும்பங்களிலே, குடும்ப வாழ்க்கையிலே, பொருளாதாரத்திலே, வேலையிலே, சரீரத்திலே இருக்கிறதான எல்லா வறண்டு போன நிலையை கர்த்தர் மாற்றி போடும்படியாக இந்த காலை வெள்ளை ஊழியக்காரன் செபிக்கிறேன். வறண்டு போன நிலை இந்த காலை வெள்ளை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். எல்லா வனாந்தரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவே,
வாழ்க்கை என்கிறதான ஒரு பிரயாணத்திலே எங்களை ஆசீர்வாதமான மழைக்குள்ளாக ஆண்டவரே செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு போய் சேர்க்க உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம். இந்த காலை ஆராதனையில் பங்கு பெற்ற 1-2 பேர் தான்ப்பா, இதில் வாஞ்சை இல்லை, விருப்பம் இல்லை. ஆண்டவரே வீட்டில் இருக்கிறாங்க, முடங்கி தூங்கி கொண்டிருக்காங்க, புதிய அரையாண்டு உணர்வில்லாமல் இருக்கிறாங்க. ஆண்டவரே உணர்வோடு கடந்து வந்த, அல்லது இந்த வார்த்தை கேட்குற, இந்த யூடியூப் வழியாக ஃபேஸ்புக் வழியாக இந்த வார்த்தை கேட்குற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு தானே வனாந்திரம் வறட்சி இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக மாற்றுவீராக உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தேவனுடைய விசேஷித்த பாதுகாப்பும் பராமரிப்போம் குடும்பங்கள் மீது தங்கியிருக்க செபிக்கிறேன். ஊழியக்காரன் எல்லாரையும் வாழ்த்தி உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நடத்துங்க. இந்த 1ஆம் தேதி அவர்களுக்கு செலுத்த போகிற காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. 1ஆம் தேதி விதைக்கும் போது நிறைவை அறுக்க வனாந்தரமான இடத்திலும் அவர்கள் செழிப்பை காண, வறட்சியான நேரங்களிலும் அவர்கள் செழிப்பை கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. நல்லது ஒரு ஆசீர்வாதமான காலை வேளைக்காக நன்றி. இந்த மாதம் முழுவதுமாய் பிள்ளைகளை நடத்துங்க, குறைவில்லாதபடி நடத்துங்க. வேலைகளிலே, போக்கிலே, வரத்திலே, எல்லா விதத்திலும் அற்புதமாய் நடத்துங்க. பொல்லாப்புக்கு, நாசமோசங்களுக்கு விளக்குங்க, வியாதிக்கு, விக்கனங்களுக்கு விளக்குங்க, ஆபத்துகளுக்கு, விபத்துகளுக்கு நீங்கள் விளக்குங்க, வீண் செலவினங்களுக்கு விளக்குங்க, மருத்துவமனை சூழ்நிலைகளுக்கு விளக்குங்க, துக்க செய்திகளுக்கு, துயரங்களுக்கெல்லாம் தம்முடைய பிள்ளைகள் விளக்கப்பட, பாதுகாக்கப்பட இந்த காலை வேளையில ஊழியக்காரன் செபிக்கிறேன். ரீமா நாதரா நகதரா நீமா நாள தர கடபோ சடா தியந்துரனமா சாப கட்டுகள் உடைஞ்சு போவதாக இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளை ரீமா நாதுரமனமோ ஷபாடபோ தரபடபோ தரமனமோதி அத்துரா ஆமென் லாக தரமனமோ ஷபாடபோ தரமனமோதி அத்துரனமான கர்த்தருடைய கரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அளவில்லாமல் கிரியை செய்வதா. சந்தோஷமான நிகழ்வுகள், சுப காரியங்கள் குடும்பத்திலே நடக்கட்டும். ஆண்டவரே பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு பரிபூர்ண நிரந்தர விடுதலை, நிரந்தர சுகம், ஆரோக்கியம் ஆரோக்கியம் கடந்து வருவதா கிருபைக்குள்ளாக மறைங்க. நல்ல காலை விளைக்காக நன்றி தாழ்த்துகிறோம். உமக்கே சகல கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். மீட்பரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிய ஐக்கியமும் சிநேகமும் சகலவிதமான ஆசீர்வாதம், பாதுகாப்பும், வழிநடத்தலும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு, குடும்பங்களோடு எப்பொழுதும் மாறாமல் நிலைத்திருப்பதாக.